ஓபிஎஸ் அணியினர் மற்றும் ஓபிஎஸ் கொடி சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் அளித்துள்ள அந்த தீர்ப்பின் விவரம் தொடர்பாக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் கண்ணன். வணக்கம் சார். இந்த ஓபிஎஸ் இப்போது இந்த தொண்டர் உரிமை மீட்பு பேரணி என்று அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இரண்டாவதாக இந்த நீதிமன்றத்தில் கொடி சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்ற தீர்ப்பு வந்திருக்கிறது. இது எந்த விளைவுகளை ஏற்படுத்தும் ஓபிஎஸ் அணிக்கு? தொடர் பின்னடைவுகளை சந்தித்து வருவதால் நிச்சயமா தொடர் பின்னடைவுகளை சட்ட போராட்டத்தில் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அதற்கான தவறுகள் எங்கு நடக்கிறது, எந்த விதத்தில் நடக்கிறது, அதன் பின்னணி என்ன என்பதையெல்லாம் ஆய்ந்து பார்த்து அதில் உள்ள குறைகளை சரி செய்து தங்கள் சட்ட போராட்டத்தை மேலும் எஃபெக்டிவாக எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் செய்வது போல் இவர்களும் எஃபெக்டிவாக அவர்கள் செய்வது போல் இவர்களும் எஃபெக்டிவாக செய்ய வேண்டிய சூழலுக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் என் போன்றவர்கள் இந்த பிரச்சனை ஆரம்பித்த காலம் முதலே நாம் கூறிய கருத்து, தலைவர்களுக்குத்தான் ஓட்டு. இங்கு ரெண்டு தலைவர்கள், ஒருவர் எடப்பாடி பழனிசாமி, இன்னொருவர் பன்னீர்செல்வம். இந்த சண்டை என்பது இரட்டை தலைமை, ரெண்டு பேரும் இரட்டை சொந்தக்காரர்களாக இருந்து இவர்கள் களத்திற்கு வந்திருக்கக்கூடிய சண்டை என்பது எம்ஜிஆர் கருணாநிதி மாதிரி, ஜானகி அம்மையார் ஜெயலலிதா மாதிரி, பாரா மூப்பனார் மாதிரி அந்த காலகட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் தங்கள் தலைமைக்கு ஏற்ப சமூக பின்னணி, ஜாதிகள் பின்புலம், அவர்களின் அரசியல் ஸ்டேச்சர், இதை மையமாக கொண்டு வாக்கு வலிமை கிடைத்தது என்பதைத்தான் நான் என் கருத்தாக நான் பதிவு பண்ணினேன். இன்றும் நான் இந்த விவகாரத்தில் ஓபிஎஸ் ஒரு லீடர், அந்த லீடருக்கு ஒரு வாக்கு வலிமை இருக்கிறது. அந்த வலிமையில் அவர் என்ன என்பதை 2024 நிரூபிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. நிச்சயமாக இன்றைய தினம் இந்த கட்சி சிம்பல் எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்திருந்தாலும் கூட அரசியல் கட்சிகள், அண்ணாமலையோ அன்புமணியோ மற்ற திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளோ யாரும் எடப்பாடி பழனிசாமியை ஒரு பெரிய தலைவராக மதிக்காதது காரணம் தமிழக அளவில் அவர் பலத்தை நிரூபிக்கவில்லை என்பதுதான். இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் சீமானுடன் கூட்டணி என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வதந்தியை பரப்பினாலும் கூட சீமான் போன்றவர்கள் தங்கள் தலைமையின் மீது நம்பிக்கை கொண்டு ஈரோடு கிழக்கு தேர்தலின் முடிவையும் பார்த்து எடப்பாடிக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் 24 இருக்காது என்று நம்பக்கூடிய அளவுக்கு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்றால் அதிமுக ஓபிஎஸ்ஐ நீக்கியதுதான். ஆக ஓபிஎஸ்க்கு பலத்த பின்னடைவு சட்ட ரீதியாக நடந்தாலும் கூட மக்கள் மன்றத்தில் அவர் என்ன வாக்கை எடுக்க போகிறார், அவரால் எடப்பாடி பழனிசாமியின் இமேஜ் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது என்பதை பொறுத்துதான் 2024 மேல் தமிழக அரசியலின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு இருக்கும் என கருதுகிறேன். இது சட்ட ரீதியாக ஓபிஎஸ்க்கு பின்னடைவு தான். ஆனால் மக்கள் மன்றம் என்ன சொல்கிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அவரும் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தொண்டர்களை நம்பி எம்ஜிஆர் மாதிரி களத்திற்கு போகிறார்.